ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017 குரூப் 4ல் கேட்ட யூனிட் 8 ஐஎன்எம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ரிவிஷனுக்கு. சரி, வாங்க பார்க்கலாம். 2017 குரூப் 4ல் கேட்கப்பட்ட யூனிட் 8 ஐஎன்எம் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டோட முதலமைச்சராக காமராஜர் எப்போது பதவி வகிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து பதவி வகித்திருப்பார். ஓகேப்பா. அவர் பதவி வகித்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 1963 வரைக்கும் 9 வருஷம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காமராஜர் அவர்கள் பதவி வகிச்சிருப்பாங்க. ஓகே. 1963 தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கேப்லான் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே. எப்போ கேப்லான் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1963 கேப்லான் திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். இந்த திட்டம் வந்து காமராஜர் அவர்களுக்கு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்சி பணிக்கு வந்து திரும்புகிறார். இந்த கேப்லான் திட்டத்தை கொண்டு வந்தனால அவரோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, கட்சி பணிக்கு வந்து திரும்புகிறாரு. சரி, இவர் எப்பப்பா பிறந்தார் அப்படின்னா ஜூலை 15, 1903 வந்து இவர் வந்து பிறந்திருப்பார். எங்கே அப்படின்னா உங்களுக்கே தெரியும், விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருப்பார். எங்கே? விருதுநகர் மாவட்டத்தில். அவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க. படிக்காத மேதை, பெருந்தலைவர், தலைவர்களை உருவாக்குபவர்னு சொல்லி தமிழில் படிச்சிருப்பீங்க இதெல்லாமே. அவரோட பெற்றோர் வந்து குமாரசுவாமி சிவகாமி அம்மையால். அவரோட அரசியல் குரு யாருப்பா? காமராஜரோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. காமராஜரோட அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி தான் காமராஜர் அவர்களோட அரசியல் குரு. ஓகே. 1940 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா விருதுநகரில் நகராட்சி தலைவராக இருந்திருப்பார். 1954 ரிவிஷனுக்காக சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 1954 63 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா மெட்ராஸ் மாநில முதலமைச்சராக இருந்திருப்பார். ஓகேவா? மெட்ராஸ் மாநில முதலமைச்சராக இருந்திருப்பார். 1963 தான் கேப்லான் திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு சொன்னேன். 1963 கேப்லான் திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னா 1976 பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. சரி, இவங்களோட குரு யார்? சத்தியமூர்த்தின்னு சொல்லி பார்த்தோம். 1940 விருதுநகரில் நகராட்சி தலைவராக இருந்திருப்பார். 1954 63 வரைக்கும் மெட்ராஸோட மாநில முதலமைச்சராக இருந்திருப்பார். 63 கேப்லான் திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். 76 இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியத்தின் தமிழ்நாட்டின் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா 1926பா. இது எல்லாமே நீதி கட்சியோட 13 ஆண்டு கால சாதனைகளில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னப்பா பண்ணியிருப்பாங்க நீதி கட்சி 13 ஆண்டு சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்தி சட்ட சிக்கல்களை நீக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொது கிணறுகள், நீர்நிலைகளை ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தடைகள்லாம் வந்து தகர்த்திருப்பாங்க. அப்புறம் 1921, 22 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அரசாணைகளில் உள்ளாட்சி துறைகளில் கல்வி நிலையங்களும் வேலை வாய்ப்புகளையும் பிராமணர் இல்லாதவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து வழங்க வழிவகை செய்யப்படுது. எப்போ? 21, 22 பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செஞ்சுருப்பாங்க. 1921 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வாக்களிக்கும் உரிமை கொடுத்த போது சட்டமன்ற உறுப்பினராக யார் வந்தாங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1922 என்ன வந்திருக்கும் அப்படின்னா சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் வந்து இயற்றப்பட்டிருக்கும். 1924 தான் என்ன பண்ணியிருப்பார் பனகர் அமைச்சரவை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியாளர் தேர்வு ஆணையம் வந்து தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது. எப்போ? 1924. அதே 1929 இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக மாற்றிருப்பாங்க. 1924 இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1929 இது எப்படி மாற்றிருப்பாங்க அப்படின்னா பொது பணியாளர் தேர்வாணையமாக மாற்றிருப்பாங்க. பொது பணியாளர் தேர்வாணையமாக மாற்றிருப்பாங்க. 1926 என்ன பண்ணியிருப்பாங்க? 1926 இந்து சமய அறநிலை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே ஆந்திரா பல்கலைக்கழகமும் 1926 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே கேட்பாங்க நீதி கட்சி சாதனை யூனிட் 8 கேட்கும்போது, அதுக்காக சொல்கிறேன். 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதே 1929 என்ன பண்ணியிருப்பாங்க தேவதாசி முறை வந்து ஒழிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நீதி கட்சியோட சாதனைகளில் வரும். நீங்கள் நீதி கட்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். 1951 நடைபெற்ற முதல் பள்ளின பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை கட்சிகள் வந்து போட்டிட்டுருக்கோம்? 1951 பொதுத் தேர்தல் நடக்குது. எத்தனை கட்சிகள் போட்டியிட்டது அப்படின்னா 54 கட்சிகள் வந்து போட்டியிட்டது.
பாருங்கள் 51க்கு அப்புறம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 51 இங்கே வந்துருச்சு. அப்போ 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 4. அப்போ 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத்தேர்தல் போட்டியிட்ட கட்சிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. நெக்ஸ்ட் பாருங்கள், பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தகி நட்ராஜ். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு கேட்குறாங்க. நார்த்தகி நட்ராஜ் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை. ஓகேவாப்பா? சரி, இவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருப்பாங்க. இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுக்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். தமிழக அரசோட கலைமாமணி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. என்ன விருது? கலைமாமணி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. இந்திய அரசோட தமிழக அரசோட கலைமாமணி விருது. அதுக்கப்புறம் இந்திய அரசோட என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னா சங்கீத நாடக அகாதமி விருது. அப்புறம் இந்திய அரசு தொலைக்காட்சியோட ஏ கிரேட் விருது வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தஞ்சாவூர் பெரியமைமணி பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. என்னப்பா? தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது, அதுக்கப்புறம் இந்திய அரசோட சங்கீத நாடக அகாதமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியோட ஏ கிரேட் விருது வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோட சிறந்த கலைஞர் விருது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்காங்க. யாருப்பா திருநங்கைன்ற சொல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா நார்த்தகி நட்ராஜ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருநங்கைன்ற சொல்ல ஃபர்ஸ்ட் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்தவங்க தான் பிரித்திகா யாசினி. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க காவல்துறையில் இப்போ சென்னையில் இருக்க காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றிட்டு வராங்க. யார்? பிரித்திகா யாசினி. இதுவும் கேட்கலாம். பிரித்திகா யாசினி. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு ஜோயிதா மண்டேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருநங்கைகள் முன்னேற்றத்துக்காக பணியாற்றிட்டு வரவங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோயிதா மண்டேல். இவங்க தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாம்பூரில் இருக்க லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் ஜோயிதா மண்டேல் என்ன பண்ணார் அப்படின்னா நியமிக்கப்பட்டாங்க. அடுத்தது தாரிகா பானு. இது தமிழில் படிப்பீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு ரிவிஷன் வரதுக்காக சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூரில் காமராஜர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிவியல் பாடப்பிரிவில் வந்து பயின்றிருப்பாங்க. அடுத்தது 2017ஆம் ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்தலில் தேர்ச்சி பெற்றவங்க இவங்க. தற்போது சித்த மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேம்பாவணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காப்பியம் அப்படின்னு கேட்குறாங்க. தேம்பாவணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிறித்துவ காப்பியம். ஓகேவா? தேம்பாவணி இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். சீராபுராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீராபுராணம் என்ன காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய காப்பியம். சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். பகவத்கீதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்து சமயத்தை பற்றி சொல்கிறது. திரிபீடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புத்த சமயத்தை பற்றி சொல்கிறது. ஓகே, தேம்பாவணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன காப்பியம்? கிறித்துவ காப்பியம். வீரமாமுனிவர். சீராபுராணம் இயற்றியவர் உமறு புலவர். பகவத்கீதை என்ன காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமயம். அதே திரிபீடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த சமயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நவீன இந்தியாவின் விடுவெள்ளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடுவெள்ளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இவரோட பட்ட பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி, இந்தியாவின் விடுவெளி பார்த்தோமா, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்து புத்துலக சிற்பி. இப்படி கொடுத்துட்டு என்ன பேர் வேணாலும் கொடுத்துட்டு நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? இவர் 1811 என்ன பண்ணியிருப்பாருன்னா சதியை ஒழிக்க காரணமாக இருந்திருப்பார். ஓகேவா? அடுத்தது 15 வயசில் என்ன பண்ணியிருப்பாருன்னா உருவ வழிபாடு மறைநூல்கள் கருத்துக்கு எதிரானது, மாறானது அப்படின்னு சொல்லியிருப்பார். 1815 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆத்மீய சபாவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1815 ஆத்மீய சபா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா யாருது? அன்னி பெசன்ட். நியூ இந்தியா யாருதுப்பா? அன்னி பெசன்ட். 1914 இவங்களோட வார இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 வெளிவந்த வார இதழ் என்ன அப்படின்னா காமன் வீல்னு சொல்லிட்டு பொதுவாழ்வு பற்றியது. காமன் வீல். நெக்ஸ்ட் 1915 என்னப்பா வந்திருக்கோம்? அன்னி பெசன்ட் அவர்களது நியூ இந்தியான்னு சொல்லி வந்திருக்கும். 1915 நியூ இந்தியா. இது நியூ இந்தியா. ஓகேவா? இது வந்து ஒரு தின இதழ். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் வேணும்னு சொல்லி ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இந்தியா இதழ் தான். அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதழ் தான். அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்காட் நினைவு பள்ளியும் ஆல்காட் இணைவு உயர் பள்ளியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடையாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடையாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம். அப்போ நவீன இந்தியாவின் விடுதலை யார்? ராஜா ராமமோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம். ஓகேப்பா, அவ்வளோதான். இந்த ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 2017 எவ்வளோ நிமிஷம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது நம்ம வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு. ஏன்னா எக்ஸாமுக்கு போகணும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 எக்ஸாம் வேறு பக்கத்தில் வந்துச்சு. இன்னும் 25 days தான் இருக்குது. உங்களுக்கு ரிவிஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே கை கொடுக்கும். தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.